கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப மோசமான பயங்கரமான திகிலான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டெட்லி நைட் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின் மண்டையிலேயே வந்து கட்டையால் அடிச்சிட்டான் அந்த பிளாக் மேஜிஷியன். ஸோ அதனால் நான் மயக்கம் போட்டு அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகிட்டு கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்புறம் அந்த குழந்தையும் வந்து நான் மூச்சு பார்த்த அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அங்கே குழந்தையும் இல்லை, அந்த பிளாக் மேஜிஷியனும் இல்லை. என்னோட கூட வந்து என்னோட மச்சான் தான் வந்து அந்த இடத்துலேருந்து என்னை ரெஸ்க்யூ பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்தது. ஸோ இது தனியாக ஒரு ஃபாலோஅப் வீடியோவே போடலான்னு இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைன்ற ஒரு காரணத்தினால டேரெக்டாக நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே நான் இறங்கிட்டேன். ஸோ இந்த இடமும் அப்படி தான், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணான ரயுகா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து, ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு வந்து இந்த இடத்துல வந்து மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது தற்கொலை கிடையாது, ஆக்சிடென்டெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. ஸோ இந்த நார்த் இந்தியாக்காரங்க தான் வந்து இந்த இடத்த கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்ரியுமே வந்து இப்போ மூடப்பட்டு இருக்குது. ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதால வந்து இந்த இடமே வந்து ரொம்ப திகில்குரிய ஒரு இடமா வந்து பேசப்படுது. ஸோ அதனால தான் இந்த இடத்த எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்த பற்றி இப்போ ரீசெண்டாக தான் வந்து நியூஸே வந்தது. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு மேலே இருந்து கீழே தவறி கீழே வந்து இறந்து போயிட்டா, அவளோட ஆத்மா வந்து இந்த இடத்துல இருக்குது, நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்லேயே ரோடு வர போகுது, போலீஸுங்களோட தொல்லை நிறையா இருக்கிறதால நம்ம சீக்கிரமாகவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என் கூட வந்து சப்போர்ட் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கிங் கோஸ்ட் அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ண நம்மளோட மஞ்சு ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நானும் மஞ்சு ப்ரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த இடத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து நிறையா வண்டிங்களோட நடமாட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்களோட நடமாட்டமும் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இவர் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு, நான் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ தான் வீடியோ சீக்கிரமாக முடிக்க முடியும். ஸோ என்ன ப்ரோ பண்ணிடலாமா? ஓகே ப்ரோ, பண்ணல ப்ரோ. ஓகே. ஸோ கைஸ், நாங்கள் தைரியமாக இறங்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இது தான் அந்த இடம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது ஒரு இடம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பெருசாக ஒரு இடம் இருக்குது. இதோ லைட்டாக தான் தெரியும், ஏன்னா லைட்டிங் வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கைஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நான் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், மஞ்சு ப்ரோ வந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. ஸோ வீடியோ சீக்கிரமாக நாங்கள் முடிக்கிறதுக்கு பார்க்குறோம், ஏன்னா ரொம்ப நேரம் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது சேஃப் கிடையாது, ஓகேவா? ஸோ ப்ரோ, உங்களோட மொபைல் லைட்டு ஆன் பண்ணிக்கோங்க, ஃப்ளாஷ் லைட்டு மொபைல் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது, ஓகேவா? பாருங்கள், வண்டிங்க வர வந்து போயிட்டு இருக்குது, சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம், போலீஸுங்களோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குது. ஸோ சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். சரி, ஓகேவா? சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம். ஓகே ப்ரோ, பார்த்து உஷாரு ப்ரோ. இங்கே பாருங்கள், எது நடந்தாலும் எதனா சின்ன சவுண்டு கேட்டாலும் ஜர்க்காவாதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உடனே எங்கள் மேலேருந்து கீழே வந்துடுறேன், ஓகேவா? ஸோ வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே. ஸோ கைஸ், நம்மளும் கிளம்பலாம், ஓகேவா? வண்டி போகிற மாதிரி இருக்குது, வண்டி வர சவுண்டு கேட்குது. ஸோ கைஸ், இதான் அந்த இடமும், வாங்க அப்படி போகலாம். ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வண்டி சவுண்ட் அதிகமாக கேட்குது, ஒரு இடம் போகுது.
ஹலோ, பீர் பாட்டில் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள் கைஸ். லைட்டிங் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இடம் தெரியுதா? மஞ்சு ப்ரோ உள்ளே போயிருக்காரு. ஹலோ, எதுவும் இல்லை. வண்டிங்க வர போயிட்டே இருக்கா, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஊரில் வர குப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. வண்டி அப்படியே ஏறி போகணும். ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா மேலே? சுத்தமே இல்லை. வாங்க போகலாம். ஹலோ, டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்கானுங்க. ஃபுல்லாக குப்பைங்க தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குது கைஸ்? அங்கே தூரமாக லைட் தெரியுதா? அதுதான் வந்து ஃபேக்ட்ரி, இப்போ மூடப்பட்ட ஃபேக்ட்ரி. அங்கே செக்யூரிட்டி மட்டும் ஒரே ஒருத்தர் இருக்கான். அந்த இடத்துல போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. பாருங்கள், இவ்வளோ வண்டி சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கு. பயந்து பயந்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. போயிட்டே இருக்கு, ரூமாக போயிட்டே இருக்கு. பாருங்க, பூச்சி. ரைஸ் இதெல்லாம் எப்படி தான் போயிட்டு இருக்குன்னே தெரியல. ரூமாக போயிட்டே இருக்குங்க பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரயுகா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்படி இந்த பேர் தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சி லைட் வெளிச்சத்துக்கு அடிக்குது. ஸோ எனக்கு எப்படி இந்த பேர் தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து நியூஸ் பேப்பரில் கூட இந்த விஷயம் வந்து வந்திருந்தது. இந்த பொண்ணு இறந்து போன விஷயம் கூட நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஸோ இதை தான் வந்து அந்த ஒரு இடத்த தான் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்த பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லணுன்னாக்கா எனக்கு தான் ப்ராப்ளம். எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வந்த வேலையை சட்டுப்புட்டுன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஒரே வரியில் உங்களுக்காக நான் சொல்கிறேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். லைட்டிங் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ், எதுவும் நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான்.
இந்த மாதிரி ரிஸ்க்கான இடங்கள்ல லைட்டிங் எப்பவுமே கம்மியாக யூஸ் பண்ணணும். ஹலோ, சவுண்ட் கேட்குது. ஹலோ, யாரு? கண்டினியூஸாக கேட்குது சவுண்டு. உங்களுக்கு கேட்குதானான்னு தெரியல. இதுக்குள்ளே தான் போகுது. சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கேட்குது. ஏதோ சின்ன பொண்ணோட. ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க? யாருங்க அங்கே? தெளிவாக பார்த்தேன் நான் உங்களை. ஹலோ, உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். ரயுகா, நீங்கள் தானே அது? பேசு. நான் பார்த்துட்டேன், கேமராவில் சரியாக கேப்சர் ஆயிடுச்சு, க்ளீனாக கேப்சர் ஆயிடுச்சு. ரயுகா, இப்போ தான் இந்த இடத்துல பார்த்தேன், சரான கேப்சரு, க்ளீனாக கேப்சர் ஆயிடுச்சு. ரயுகா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஏன் அழுவுறீங்க? நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா? சத்தம் எங்க தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ரயுகா, தெளிவா கேக்குது சவுண்டு. பக்கத்து ரூம்ல இருந்து கேக்குது.
உங்ககிட்ட தான் வரேன். ஸோ கைஸ், இங்கே கொஞ்சம் தடிக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க யாரோ வர மாதிரியான சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதனால தான் கேமரா வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ சவுண்டு சுத்தமாக நின்றுச்சு. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பன் பிளேஸ். ஸோ நம்ம பார்த்து தான் நடந்து போகணும். அந்த ஃபேக்ட்ரி இருக்கு. டார்ச் லைட் கீழே வச்சுக்கிறோம். ஸோ அந்த பக்கம் பொறுத்து டேஞ்சர். இங்கே பாருங்கள், உள்ளே ஓப்பன் டைப்பாக இருக்குது. ஸோ அப்படியே போ. ஓ மை காட். ஹலோ ஹலோ, யார் நீங்கள்? அங்கே நில்லுங்க. ரயுகா, ரயுகா அங்கே நில்லுங்க. சின்ன பொண்ணு ஒன்று போச்சு மேலே. பயமாக இருக்குது எனக்கு. போயிடலாம் ப்ரோ, அது உள்ளே இருக்காங்களே, அதான் ஒன்று தெரியுங்க. கைஸ், சரியான கேப்சர். விட்டுறக்கூடாது இன்னைக்கு. ஹலோ ஹலோ ரயுகா, நான் உங்களை பார்த்துட்டேன். என் முன்னாடி அதே மாதிரி வர முடியுமா? ரயுகா, உங்களை நான் பார்த்துட்டேன். நீங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். என்னை சுற்றி இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் கூட பேச முடியுமா? கைஸ், தெளிவாக பார்த்தேன். சரியான கேப்சரு. 2வது முறை கேப்சர் பண்ணியிருக்கேன். ரயுகா, நான் தமிழில் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மொழி புரியுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வாய் வர ரொம்ப திக்குது கைஸ். எனக்கு தனியாக வர வந்திருக்கேன் நான் இந்த இடத்துக்கு. மஞ்சு ப்ரோ வர போயிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. ரயுகா, நீங்கள் இறந்து போனதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோட தங்கச்சி மாதிரி நீங்கள். ஸோ முடிஞ்சால் மறுபடியும் என் முன்னாடி நீங்கள் வர முடியுமா? உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என் முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன்.
எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. சுத்தமாக சவுண்டே இல்லை. அந்த வண்டிங்களோட சத்தம் வந்து ரேண்டமாக கேட்டுகிட்டே இருக்கு. அங்கே தான் ரோடு போகுது. ஸோ தெரியுதா ரோடு? ஸோ லைட்டிங் வந்து இந்த இடத்துல நான் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா போலீஸ்களோட நடமாட்டம் வேறு இருக்குது. ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் 2 டைம் வேறு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கெட்டு போக நான் விரும்பல. இப்போ தான் பார்த்தேனே, இப்போ அதுக்குள்ளே மறைச்சிச்சு. இது என்னன்னா தெரியலையே, அது ஒரே பயமாக இருக்குது. ஐயோ ப்ரோ, சீக்கிரமாக வந்துருப்பா, போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்புறம் கிட்ட போயிடலாம். எதுவுமே இல்லையே. இந்த பின்னாடி அழுகுது என்ன தெரியலையே. மோசமானமாக இருக்குது எல்லாம். சரி நம்ம கொஞ்சம் சார்ஜிங் தனியாக எடுத்துக்கு. லைட் ஒரு பவர் இல்லை. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ள? நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. மேலே வந்துங்கிறேன் நான். அதான் இருக்கீங்களா? ஹலோ, இப்போதான் அங்கே பார்த்தேன் நான் உங்களை. அதுக்குள்ளே மறைஞ்சிட்டுங்க. நீங்கள் யார்? வாங்க வெளியே. இருக்கீங்களா? படப்படன்னு அடிக்குது ஆட்டுல. ஹலோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அவனை. உள்ளே போனாங்க ப்ரோ. உள்ள இது இங்கே தான் இருந்துச்சு. எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. ஆனால் பயங்கரமாக பார்த்தேன். அப்படியே நின்றுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருக்கியா வெளியே? மேலே இருக்கியா? வரட்டுமா? ஹலோ,
அப்படியே மேலே போகலாம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி. கைஸ், மொட்டை மாடி அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இடம் சத்தம் கேட்குது. அங்கே இருந்தால் சவுண்டு வருது. ஒன்றுமே இல்லை. ஸோ கைஸ், நம்ம வந்து கீழே போகலாம். அவர் மஞ்சு ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம். அப்படியே போகலாம். ஓகே, ஆனால் சரியான கேப்சர். சத்தம் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. ஹலோ ரயுகா, சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. கைஸ், ஏதோ வண்டி சவுண்டு கேட்குது. யாரோ வர மாதிரி இருக்குது. கைஸ், யாரோ போலீஸ் வண்டி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கேமரா ஆஃப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இருந்தும் பரவாயில்ல, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு ரவுண்டு நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே, அவர் வேறு தனியாக என்ன பண்ணுகிறாருன்னு தெரியல. ஸோ அவரையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம கிளம்பலாம். ஹலோ ரயுகா, சரியான கேப்சர். அங்கே நில்லுங்க ரயுகா, போவாதீங்க, அங்கே நில்லுங்க. கேப்சர் எப்படி போயிருக்கும் இங்கேருந்து? ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் காட்டினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன். நீங்கள் எப்படி இறந்து போனீங்க, ஏன் இறந்து போனீங்க, ஒரு தவறுதலாக தான் கீழே வந்து இறந்து போனீங்க. பட் எதுக்காக இன்னமும் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்.
கேப்சர், 3வது டைம், 3வது முறையாக சரியான கேப்சர். இங்கே தான் இருக்குது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்குது. சரி ஓகே, இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா போலீஸோட ரவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக வண்டிங்களோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து போலீஸ் அப்புறம் இந்த பேட்ரோலோட ரவுண்ட்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நான் சீக்கிரமாக கிளம்புறது தான் எனக்கும் நல்லது, மஞ்சு ப்ரோக்கும் நல்லது. ஸோ அவரை போய் நான் உடனே பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஓகே, ஸோ ப்ளீஸ் போயிடலாம் வெளியில். நான் இருக்கிறது ரொம்ப டென்ஷன். போலீஸோட ரவுண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. பார்த்துட்டோம். அவ்வளோதான், போதும். நான் மஞ்சு ப்ரோ கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, கைஸ் இப்போ வந்து வண்டிங்க வேறு நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்குது. போலீஸோட ரவுண்ட்ஸ் வேறு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்த வரைக்கும் போதும். ஸோ நம்ம கிளம்பிடுறது தான் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக எனக்கு தோணுது. ஏன்னா வீடியோ வந்து 3 டைம் நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ இன்னும் கண்டினியூ பண்ண முடியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. எடுத்த வரைக்கும் எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வந்து 3 டைம் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ மஞ்சு ப்ரோ கூட்டிகிட்டு நான் உடனே இந்த இடத்த விட்டு போக போகிறேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே சூப்பராக தரமாக வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக தரமான வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ மஞ்சு ப்ரோ வாங்க போகலாம், வாங்க. சுத்தமாக எந்தலையும் லைட்டிங் இல்லை, சார்ஜும் டவுன் ஆயிடுச்சு. வராரு தெரியுதா? சீக்கிரம் வாங்க. என்ன ப்ரோ, எதனா மாட்டிச்சா ப்ரோ? எங்கே? நாங்கள் போயிடல ப்ரோ, இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் இருக்குது எனக்கு. இங்கே மேலேயா? ஆமாம் ப்ரோ, இங்கே பார்த்தேன் ப்ரோ. நான் வரதுக்குள்ளே இங்கே எல்லாம் பார்த்தேன், போயிட்டு இங்கே இல்லை. இங்கே பார்த்த உடனே ஒரே பயமாயிட்டு. நாங்கள் போயிடலாம் வா ப்ரோ. 3 டைம் கேப்சர் பண்ணிட்டோம் ப்ரோ. இருக்குதா ப்ரோ? 3 டைம் கேப்சர் பண்ணிட்டேன். ஆமாம். ஐயோ வா ப்ரோ, போயிடலாம். இங்கே இருக்கிறது வேணாம், நம்ம இருக்கிறது ரொம்ப கைஸ். நாங்கள் கிளம்புறோம் உடனே. ஏன்னா வந்து போலீஸோட வண்டிங்களோட நடமாட்டம் வேறு அதிகமாக இருக்குது. யாருன்னா அந்த போலீஸ் வண்டிங்கெல்லாம் வந்துச்சு, சவுண்டெல்லாம் கேட்டிங்களா? கேட்டேன் ப்ரோ. சீக்கிரமாக போயிடலாம். ஸோ கைஸ், ஷைனிங் ஆஃப். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். until then டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை 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 பை.